முக்கிய செய்தி. விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 17ஆக அதிகரித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணன் கூற கேட்கலாம். மணிவண்ணன், வணக்கம். தற்போது மீட்பு பணிகள் எவ்வளவு வேகமாக நடைபெற்று வருகிறது? உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடிய அச்சம் நிலவுகிறதா? உரிமையாளர் தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் அருகே கட்டனார்பட்டியில் கோவிந்தநல்லூரைச் சேர்ந்த முத்துமாணிக்க மெம்பருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. இது நாக்பூர் லைசன்ஸ் கொண்டது. இது மதியம் போல் பட்டாசு விபத்தில், அதாவது உள்ளே வேலை செய்து கொண்டிருந்த போது பட்டாசால் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 4 அறைகள் தரைமட்டமாக உள்ள நிலையில் முதலில் 5 பேர் உடல் கரிய நிலையில் உடல் எழுக்கப்பட்டது. ஒரு 6 பேர் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனை விருதுநகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் 9 பேராக உயர்ந்துள்ளது. தற்போது 17 பேர் உயிர்ந்த நிலையில், உயிர்கள் கரிய நிலையில், அது ஆனா பெண்ணா என தெரியாத நிலைக்கு உடல்கள் மீட்கப்பட்டு உடல்கள் அனைத்தும் விருதுநகர் மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மற்றும் விருதுநகர் மாவட்ட தாசில்தார் ராஜாமணி மற்றும் அந்த பட்டாசு சம்பந்தமான அதிகாரிகள் சம்பவ இடத்தில் விரைந்து வந்து இந்த விபத்து எவ்வாறு நடைபெற்றது என ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது சிவகாசி தீயணைப்பு 3 வாகனங்கள் மீட்பு பணி ஈடுபட்டு வருகின்றனர். உள்ளே அங்கு மீட்பு பணி ஈடுபட ஒன்றாக உயர்ந்த நிலையில் பலமாக மீட்கப்பட்டு வருகிறார்கள். தற்போது 17 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் உள்ளே யாரும் சிக்கியிருக்கிறார்களா, இந்த கம்பெனியில் வேலை பார்த்தவர்கள் யாரும் இல்லை, வெடி விபத்து ஏற்பட்டுள்ள அனைவரும் வெளியே ஓடிவிட்டதால் இந்த வேலையில் இன்று எத்தனை பேர் வேலைக்கு வந்தார்கள், எத்தனை பேர் சிக்கியுள்ளார்கள் என்பது தெரியவில்லை. மேலும் தற்போது 17 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் வேறு யாரும் சிக்கியுள்ளார்களா என்பது குறித்து, அதாவது தீயணைப்பு தற்போது மீட்பு பணியில் தான் ஈடுபட்டு வருகின்றன. அறை முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. உள்ளே கரிய நிலையில் வெப்பம் அதிகமாக இருப்பதால் உள்ளே செல்ல முடியாமல் தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் சிறிது நேரம் கழித்தால் உள்ளே வேறு யாரும் சிக்கியுள்ளார்களா என்பது தெரிய வரும். தற்போது இந்த 17 பேர் விழுந்த நிலையில் ஆலை இந்த பகுதி சோகமூட்டமாக காணப்படுகிறது. தற்போது மீட்பு பணியில் மேலும் ஒரு 20 நிலையாக கருதப்படுகிறது. மீட்பு பணியில் நடைபெற்று வருகிறது தற்போது சம்பவ இடத்தில். விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 17ஆக அதிகரித்திருக்கிறது. விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் மணிவண்ணன். நன்றி மணிவண்ணன். 5 பேர் காயம்.